அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது எனது 3x3 மாய்சதுர அட்டவணையில் எந்த பக்கம் கூட்டினாலும் 9 வர மாதிரி அமைக்கவிருக்கிறேன். இதை பார்த்து நீங்களும் செய்து பார்க்கலாம். இப்போ 3 நம்பர் தொடர்ந்து எழுதிக்கிறேன். -4 இந்த மாதிரி ஷேப் எழுதிங்க. -4, -3, -2 அதான் முக்கியம். இந்த மாதிரி ஷேப்பில் எழுதணும். அதுக்கடுத்து 2, 3, 4 2, 3 இந்த மாதிரி வடிவம் வர மாதிரி பார்த்துங்க. 2, 3 அதே மாதிரி இந்த வடிவம் வர மாதிரி இங்கே 2, 3, 4 அடுத்து 8, 9, 10 இதே வடிவத்தில் வர மாதிரி இங்கே நேரம் இங்கே எழுதணும். 8, 9 ஒரு சதுர வடிவத்தில் வர மாதிரி 8, 9 இங்கே 10 எழுதிங்க. இப்பொழுது ஒரு பக்கமும் ஒரு நம்பரை விட்டு போட்டு நம்ம இப்போ சதுரம் வரைய போகிறோம். இந்த பக்கம் 4 விட்டாச்சு, இந்த பக்கம் 8 விட்டு போட்டு வரைகிறேன். இப்போ இந்த பக்கம் 10 விட்டு போட்டு வரைகிறேன். இந்த பக்கம் -2 இப்படி சாதாரணமாக வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மிகவும் எளிது. சரிங்களா? ஈஸியாக இருக்கா? பாருங்கள், இந்த 10 இங்கே எழுதணும். இந்த -4 இங்கே எழுதணும். இப்போ இதெல்லாம் அடிச்சிடலாம். இந்த -2 இங்கே எழுதலாம். எதிர்த்தசில் கடைசியில் -2 இங்கே வச்சு இந்த 8 இங்கே எழுதணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ எந்த பக்கம் கூட்டினாலும் உங்களுக்கு 9 வரும். கூட்டி பார்க்கலாங்களா? ஓகே. இப்போ முதல் வரிசை -3 + 8 எவ்வளவு? 5. 5 4 9 வருதுங்களா? 9 வருகிறது. 10 3 13. 13 4 போச்சுன்னா 9 வருது. 2 -2 0. அப்புறம் 9 மீட்டர் இருக்குது. 9 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இடமிருந்து வளம் கூட்டியாச்சு. இப்போ மேலேருந்து கீழ் -3 + 10 எவ்வளவு? 7. அதாவது 10 நம்பர் வச்சா 7. 7 2 9. அதே ரெண்டாவது காலம் 8 3 11 2 போச்சுன்னா 9. இதை அடிச்சிடலாம். 8 3 11 2 வச்சுன்னா 9. இங்கே +4 -4 0. 9 மீட்டருக்கு அப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்பொழுது மூலை விட்டம் டயங்கனல் 2 மூலை விட்டிருக்கு. கூட்டி பாருங்கள். -3 +3 0. 9 மீட்டர் இருக்குது. அப்படின்னா 9. இப்போ இந்த மூலை விட்டம் 4 3 7 2 9. ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா? ஒன்றும் கஷ்டமே பட தேவையில்லை. இப்போ 3/3 இது என்னது? 3/3 மேஜர் ஸ்கொயரில் எந்த பக்கம் கூட்டினாலும் ரிசல்ட் 3/3 மாயசரம் எந்த பக்கம் கூட்டினாலும் ரிசல்ட் 9 வருகிறது. இதே மாதிரி நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் அமைக்கலாம். இப்போ இதில் இந்த நம்ம எண்கள் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். -4 -3 -2 அதுக்கப்புறம் ஒரு 3 நம்பரோ 4 நம்பரோ விட்டுட்டு அடுத்த 3 நம்பரை தொடர்ச்சி எழுதணும். அடுத்த 3 நம்பரோ 4 நம்பரோ விட்டுட்டு அடுத்த 3 நம்பரை தொடர்ச்சி எழுத எந்த முறையில் எழுதலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஆனால் அதனுடைய மேஜிக் ஸ்கொயர், அதாவது மேஜிக் சம்,
அந்த மாய சதுர எண், மாய வரிசை, மாய சதுர எண் அது எந்த கூட்டினாலும் ஒரே மாதிரி வருதுல்ல, அது மேஜிக் சம்ங்கிறது மாய எண்ணுன்னு தமிழில் சொல்கிறோம். அந்த மேஜிக் சம் ஒரே மாதிரி வருதான்னு பார்த்துங்க. இதே மாதிரி நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் வைக்கலாம். ஒத்தப்படை நம்பர், இரட்டைப்படை நம்பர், ஒரு குறிப்பிட்ட நம்பர், இந்த மாதிரி ஒரு சில நம்பர் எழுதி அப்புறம் கேப் விட்டு, அப்புறம் சில நம்பர் எழுதி அப்புறம் கேப் விட்டு எழுதினாலும் இந்த மாதிரி நீங்கள் 3x3 மேஜிக் ஸ்கொயரை ரொம்ப ரொம்ப எளிய முறையில் அமைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.